மே முதல் வாரம் பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான சைட்வேஸில் வந்து போனாங்க. டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து போனாங்க. ஆப்ஷன் பையிங் ஒரு மாதிரியா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதாவதுங்க ஸ்டார்டிங்கில் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட்டே வந்து கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. செல்லிங்கில் வந்து நல்ல லாபம் வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப வந்து ஏறிடுச்சு. இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லாஸ் வந்து கொடுக்கும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ் வந்து அதிகமாக வந்து கொடுக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க, 100 ப்ரீமியம் வந்து வாங்குவீங்க, சிஇபி வந்து வாங்குவீங்க. அந்த ப்ரீமியம் வந்து கரையும் இல்லையா, 100லேருந்து 0க்கு வந்து வரும் இல்லையா, அது வந்து வராது. இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து வராது. இப்போ ரீசெண்டாக இந்தியா விக்ஸ் வந்து 20க்கு மேலே வந்து போனதுனால ப்ரீமியம்லாம் வந்து அவ்வளோக்கா வந்து கரைய மாட்டேது. கரைஞ்சாலும் வேகமாக வந்து ஏறிடுது. அந்த மாதிரி தான் பங்குச்சந்தை வந்து இருக்குது. இது வந்து மாறுமா? இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால பங்குச்சந்தை டவுனில் வந்து போகுமா, எவ்வளோ டவுன் வந்து போகலாம், எது முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குங்க. எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் ஆசான் பாகம் 1 பாகம் 2 ராயலின் மகுடம் தஞ்சையின் வசம் எல்லா புத்தகத்துக்குமே ஆஃபர் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த புக்கை பற்றி தெரியாது அப்படின்னா ஆசான் பாகம் 1ல பேசிக்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க. உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, ஓகேங்களா? நீங்கள் ஸ்டெப்பு 1ல் இருக்கீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து ஆசான் பாகம் 1ல் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பார்ட் 2ல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆசான் பார்ட் 2ல் வந்து எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி முக்கியமாக சொல்லி கொடுத்துருப்பேன். எந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் எவ்வளோ லாபம் தரும், இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் பையிங்க்கு, ஸ்விங் ட்ரேடிங்க்கு, ஆப்ஷன் செல்லிங்க்கு, எஸ்ஐபிக்கு, இன்வெஸ்டிங்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன். நீங்களும் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்குறதுக்கு சொல்லியும் கொடுத்துருப்பேன். இதை தாண்டியும் நீங்கள் ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை படிச்சுட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு, ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இதிலே எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் புக்கு படிக்கல அப்படின்னா வாங்கி படிச்சு பாருங்க. புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு ஹேபிட் தான். பிரபஞ்சத்தை பற்றியும் நிறைய ரகசியங்களை கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கூட உங்கள் லைஃப்பை வந்து மாற்ற முடியுங்க. ஸோ இந்த ஒரு கூப்பன் கோடை பயன்படுத்தி புக்கு வந்து வாங்குங்க. படித்து முடிச்சுட்டு நீங்களும் நல்ல ரேட்டிங் தான் இந்த மாதிரி வந்து கொடுப்பீங்க. சரி, ஓகே. பங்குச்சந்தை ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போனாங்க. இங்கேருந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்து போனாங்க. ஓகே, இனி நிஃப்டி வந்து 30,000 தாண்டி இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்னால பங்குச்சந்தை கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய டவுன் கிடையாதுங்க, பட் டவுன் வரதுக்கான வாய்ப்பை வந்து காட்டுறாங்க இல்லையா. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது, சைட்வேஸில் போகுது. இப்படி தான் ஒரு 10 நாட்களாக பங்குச்சந்தை வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து வரல, ஆனால் பங்குச்சந்தை வந்து டவுன் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம், எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 23,200. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரீவியஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பங்குச்சந்தை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போவே ப்ராப்ளம்னால கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பையே ஒவ்வொரு நாளும் தேடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன ட்ரெண்டில் இருக்கோ ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்த்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். எப்போதுமே ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ட்ரேடு வந்து பண்ணவே கூடாது. அப்படி ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவே நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பெருசாக தெரியாமல் நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 24,530. ஓகே, அப்படியே 1 ஹவருக்கு வந்து போயிடலாம். 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்குச்சந்தை எஸ் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புது. சரிங்களா? 23,830 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரீவியஸில் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து எப்படி ட்ரேடு வந்து பண்ணுவாங்க அப்படின்னா இப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. 1 மினிட் வந்து வச்சுக்குவாங்க மொபைலில் வச்சுட்டு நல்லா க்ரீனாக மேலே போகுது கீழே வருது இப்படி வந்து பார்ப்பாங்க. ஆனால் பங்குச்சந்தையில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும், இந்த டேட்டாலாம் வந்து இருக்கும், பிரேக் அவுட் நடந்திருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மொபைல் யூஸ் பண்ணி. அப்படி வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. பங்குச்சந்தையை ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் ஒரு ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணணும். நீங்கள் ஒரு கடை வந்து வைக்கிறீங்க, அந்த கடையில் வந்து ஒரு பொருள் வந்து வாங்கி விற்க போகிறீங்க அப்படின்னா சும்மா வாங்கி விற்பீங்களா? இல்லை இல்லையா? நல்லா ஓடுமா ஓடாதா, என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தானே வாங்கி விற்பீங்க. அதே தாங்க ஒவ்வொரு ட்ரேடு வந்து பண்ணும்போது நம்ம பண்ணணும். சரி, ஓகே. இப்போ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து கொடுத்தாச்சு. முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்கன்னா இப்போதைக்கு இங்கே எதுவுமே இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பட்டன் இருக்கு. எஸ்,
இந்த டபிள்யூ பேட்டர்ன் வேணால் நம்ம கொடுக்க முடியுங்க. எஸ், ஓகே, கொடுக்கலாம். 24,145 இருக்கு இல்லையா, அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நாளைக்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம். 5 மினிட்ல வந்து பாருங்கள். 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட் தான். மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒவ்வொரு நாளும் சைட்வேஸ்லேயே வந்து போயிருக்காங்க. ஸோ 24,145 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 23,830 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் அதுவுமே பார்த்தோன்னே சொல்லிடலாம். 26,485 ஒன் டேயில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 81,040 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த டபிள்யூ பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தான் சென்செக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. எஸ், கண்டிப்பாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். 80,070 வந்து மேலே வந்து 1 ஹவரில் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நாளைக்கு மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது 78,490 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், நான் 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து லாஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு ப்ராப்ளம்னால அப்படி சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடவே முடியல அவங்களால. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு கமிட்மெண்ட்னாலேயே அவங்களால ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியல. எனக்கு பணம் சம்பாதிக்கணும் இந்த ஒரு தாட்லேயே ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க. இது தப்புங்க. ஒரு கமிட்மெண்ட்டோட ட்ரேடிங்கில் வரீங்க அப்படின்னா அது உங்களை ப்ராப்பராக ட்ரேடு வந்து பண்ண விடாது. இதனால் நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் வந்து எல்லா நாளுமே லாபம் வந்து கொடுக்காது. ஒரு நாள் லாஸ் வந்து கொடுக்குதா, இன்னொரு நாள் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். 1 இயர் ஃபுல்லாக ட்ரேடு வந்து பண்ணுறீங்களா, 2 மாதம் 3 மாதம் லாஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். இதுதான் பங்குச்சந்தை. ஆனால் நிறையா பேர் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும், அந்த ப்ராஃபிட் வந்து வேணும்னு சொல்லிட்டு ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. நிறைய ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நிச்சயமாக லாஸ் வந்து வரும் இல்லையா. அப்படி தான் நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்ணி லாஸ் வந்து பண்ணிடாதீங்க. ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய சரியான வழியுமே இருக்குது. நீங்கள் முதல்ல வந்து ட்ரேடிங்கை பற்றி தெரியல லாஸ் வந்து பண்ணுறீங்கன்னா ட்ரேடிங்கை முதல்ல வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க. ஒரு வழி கிடைக்கும், அந்த வழியில் போக முடியும் உங்களால். எது சரியாக இருக்கும் இப்படி வந்து போக பாருங்கள். ஸோ நானும் இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ வந்து பார்த்துட்டேங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நானும் கமிட்மெண்ட்டோட ட்ரேடு வந்து பண்ணேன், லாஸ் பண்ணேன், எல்லாமே கடந்து வந்து வந்தேன். ஸோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எது சரியான வழி அப்படிங்கிறது நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வழி தான் நான் சொல்லித்தரேன். அவசரப்பட்டு ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்காம முழு பணத்தையும் உள்ளே வந்து போடாதீங்க. பொறுமையோட கையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. நம்ம புதுசாக ஒன்றுக்குள்ளே போகும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக இருக்காது, தெரிஞ்ச மாதிரி தெரியுமே தவிர எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காது, எல்லாமே தெரிய வரும், போக போக தான் தெரிய வரும். எல்லாமே தெரியணும் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்க வந்து பாருங்கள். அப்படி கற்றுக்காமையும் உள்ளே வந்து இறங்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம சென்செக்ஸில் 1 ஹவரில் வந்து பார்த்தாச்சு. 5 மினிட்ல நம்ம பார்த்துடலாம். 5 மினிட்ல சேம் பாயிண்ட் தாங்க. 80,070 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, மார்க்கெட் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 78,480 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். நிறைய சைட்வேஸை நம்ம பார்த்தாச்சுங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு பிரேக் அவுட் நிச்சயமாக இருக்குது, பெரிய டவுன் வந்து போகும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து டெக்னிக்கில் வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல, நியூஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. அதனால தான் பங்குச்சந்தை வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் வந்து போய்கிட்டு இருக்குது, சைட்வேஸ்லேயே வந்து போய்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ஒன் டேயில் வந்து ப்ரீவியஸ்லோ இல்லவே இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க, கொடுக்க முடியாது, கஷ்டம். ஒன் டேயில் ப்ரீவியஸ் ஹை வேணால் கொடுக்கலாம், இந்த இடத்துல இருக்குது 55,920. அதே மாதிரி 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லோ இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, 53,055 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி அதில் வரைஞ்ச மாதிரி, நிஃப்டி சென்செக்ஸில் வரைஞ்ச மாதிரி இந்த ஒரு 54,040 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 54,040ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 53,050 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேடு பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். உங்களால் நிச்சயமாக லாபம் வந்து பண்ண முடியுங்க. நீங்கள் சரியான வழியில் வந்து இன்னும் போக ஆரம்பிக்கல, சரியாக கற்றுக்க ஆரம்பிக்கல, அதெல்லாம் வந்து கற்றுக்க பாருங்கள். யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து பாருங்கள். நிச்சயமாக லாபம் வந்து பண்ண முடியும் உங்களால். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.